சிம்பிளான எக்காம்லேஸ் வறுவல் கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்ற அளவுக்கு வெறும் முட்டை பொரிச்சே சாப்பிட்றலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வேணும்னு அந்த சத்தத்தை கேட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். தேவையான அளவு நல்ல குவாலிட்டியான நெத்திலி பொடி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் வெங்காயம் வறுக்க போகிறோம். வெங்காயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா 2லேருந்து 3 வெங்காயம் நல்லா தாராளமாகவே நீங்கள் வறுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அந்த தண்ணி பசெல்லாம் போயிட்டு இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெங்காயத்தை ஒரு கிச்சன் டவல் அல்லது டிஷ்யூவில் நீங்கள் எண்ணெய் வடிகட்டுற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பித்தாய் தேவையான அளவு ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே எண்ணெய் நல்லா அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஷ்யூவில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் பொரிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் பொரிச்சு வச்சுருக்கிற நெத்திலி பொடி, வெங்காயம், அதுக்கப்புறம் பித்தாயும் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க காய்ந்த மிளகாயை நல்லா ஒன்றும் பாதியாக இடிச்சிட்டு நம்ம அந்த இக்காம்லீஸ் மேலே போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது நெத்திலி பொடி மேலே அப்படியே தூவி விட்டுருங்க, மலைச்சாரல் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். ஓகே, ரொம்ப உரைக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குறைச்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லைம் புழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வெள்ளை மிளகுத்தூள். ஓகேங்களா? தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க இதில். அப்போ தான் இந்த கிறிஸ்பி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ இந்த கலவையை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காரசாரமான நல்ல கிறிஸ்பியான ஒரு வறுவல், எக்காம்லேஸ் வறுவல் பித்தாயோட ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.